ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ கூகுள் சர்ச் இன்ஜின் வந்திருக்கோம். ஏகப்பட்ட சர்ச் இன்ஜின் இருக்குது, பட் கூகுள் தான் மேஜர் பிளேயர். ஸோ அதில் வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ எதனா ஒரு கீவேர்டு கொடுக்கலாம். அதாவது இது ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின். இதுக்கிட்ட நம்ம இது ஒரு லைப்ரரி மாதிரி. அந்த லைப்ரரிக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்ன சாவி போட்டு உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரலாம். ஸோ அப்படி தான் இது இன்ஃபர்மேஷனல் வெப்சைட்டாக தான் செயல்பட்டுருக்கு. யூடியூப்ன்றது வீடியோ வெப்சைட்ஸ், அமேசான்ன்றது ஒரு ப்ராடக்ட் வெப்சைட். அந்த மாதிரி வேரி ஆகும். அதை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம கேட்கலாம். இப்போ என்ன கேட்கலாம்? டேட்டா சயின்டிஸ்ட் கோச்சிங் சென்டர் இன் தமிழ்நாடுன்னு கேட்கலாம். ஓகே, இது நான் கொடுத்துருக்கதே ஒரு லாங் டெயில் கீவேர்டு. ஸோ அதில் சர்ச் பண்ணி வர்றது தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்களே இந்த ஸ்பான்சர்டு, அதாவது இவங்க ரொம்ப பே பண்ணுவாங்க, காசு கொடுத்து கூகுள் ஆட்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பே பண்ணணும். ஓகே, இவங்களாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்கானிக், இவங்களாம் பெய்டு, நான் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. இது ஓகே, பிஸ்னஸ் கிளாஸில் இது வருது. அதுக்கு போக இங்கே Q&A இது வரும். அதை பற்றின கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்கும். இது ஏஏ வந்தனால அதான் சொல்லிகிட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டில் ஷோ ஆகுறது இந்த க்ரீன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறவங்க தான். ஓகே தானே? இவங்க தான் ஆர்கானிக்காக ஷோ ஆகுறாங்க. இப்போ நம்ம டேட்டா சயின்ஸை பற்றி ஒரு பிளாக் போர்டு எழுதும்போது இவங்க தான் நம்மளோட காம்படேட்டராக இருப்பாங்க. ஸோ இவங்க அதே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே. பார்த்தோன்னா வெப்சைட்ஸ் அந்தளவுக்கு எதுவும் டிசைன் கிடையாது. இது ஹெட்டர் ஃபுட்டர் கூட அந்தளவுக்கு அவங்க எதுவும் பண்ணல. ஃபஸ்ட் கிளாஸில் இருக்காங்க, அந்தளவுக்கு எதுவும் இல்லை. லைட் வெயிட் டீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, போகுது. எப்போ ட்ரைனிங் பற்றி போயிட்டுருக்கு அது பாருங்கள். எப்போ ட்ரைனிங் அப்புறம் செலக்ஷன்ஸ் போயிடுது. அடுத்து நான் ஸ்க்ரோல் பண்ண கோர்ஸ் டீட்டெயில் போதா, அடுத்து ஃபீச்சர்ஸ் போகுது, அடுத்து FAQs போகுது, அடுத்து ரிவ்யூஸ்க்கு போகுது, அடுத்து ட்ரெண்டிங் கோர்ஸ் போகுது. இப்படி ஸ்க்ரோல் பண்ண இதான் கீழே வந்துருச்சு. இது ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கான் வர வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஈஸியாக வர வச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆளோட பார்ப்போம். கிலாஜ் டுனியா. ஓகே, இங்கே போகலாம். இவங்க வெப்சைட்டு ஒரு லைட் வெயிட் தீமில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இந்த இந்த ஹெட்டர், இது ஹெட்டர்னு சொல்லியிருக்கோங்களே. இது ஹெட்டர், ஃபஸ்ட்டு வரது ஹெட்டர் என்னென்ன இருக்கோ இங்கே வர்றது ஃபஸ்ட்டு ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்டரில் அவங்க சர்ச் வச்சுருக்காங்க, சர்ச் பார் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஏகப்பட்ட கோர்சஸ், ஏகப்பட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்கனால, எலாஸ்ட்ரேட் பண்ணிட்டுருக்கனால இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆல் ஃபில்டரில் போயிட்டு டேட்டா சயின்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. இன்ஸ்டியூட் எதுவும் கொடுக்கல. எக்ஸாம் கோச்சில் இது பாருங்களேன். இப்போ சும்மா இது ஆல் ஃபில்ட்ரு. இன்ஸ்டியூட் டைப் என்ன சொல்லியிருக்கு, ட்ரைனிங், அதாவே எடுத்துக்கிச்சு. நான் கேட்ட பாருங்கள், டேட்டா சயின்ஸுக்கு நிறைய கோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் டேட்டா சயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிச்சு. அப்புறம் சிட்டி, அதெல்லாம் நான் கேட்டேன்னா, இன்டெப்த்தாக கேட்டேன்னா அது கொடுக்கும். ஏரியா கேட்டாலும் கொடுக்கும். ஸ்டேட்டு கேட்டேன், தமிழ்நாடு கேட்டேன்ல, அதனால் தமிழ்நாடு மட்டும் இங்கே கிளிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் தமிழ்நாடு, அதை வச்சுன்னா டேட்டா நமக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த டேட்டாவெலாம் நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஓகே தானே? ஆக்சுவலி இதோட மெயின் பேஜ் எப்படி இருக்குன்னா, இந்த லோகோவில் போய் தொட்டிங்கன்னா ஆக்சுவலி இதான் அதோட மெயின் பேஜ். இதுதான் அவங்களோட வெப் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஹெட்டர். ஓகே தானே? இது ஹெட்டர், இந்த ஏரியா ஹெட்டர். இது பாடின்னு சொல்லுவாங்க. உடம்பு மாதிரி தான், நம்ம மனித உடம்பு ஹெட்டர், அப்புறம் பாடி, அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இது ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. இதாக இருக்குல்ல, ஃபுட்டர். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம மெயில் ஐடி போட்டு நம்ம மெயில் ஐடிலாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே தானே? இப்போ இன்னொரு ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எதுனா ஒன்று பார்க்கலாம். வெயிட். நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாராக இருக்கட்டும், நம்ம ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம், நம்ம ஒரு பெரிய ஆள், ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அது அங்கனுக்குள்ளே ஒரு லோக்கல் ஏரியாவில் தான் தெரிவிங்க. வேணா நீங்கள் ஒரு சேட்டலைட் மூலமாக ஆடு கொடுத்தா ஓகே, நீங்கள் தெரியுவீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரீச் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நமக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் போதும்.
இப்போ நம்மக்கிட்ட எதுனா இப்போ ஒரு கேட்டரிங் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம போய் கேட்டரிங் வைக்கலாம் தேவையில்ல. நம்ம அவங்களோட கான்டாக்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம எஸ்சிஓஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்டென்ட் எழுதி ஒரு குறிப்பிட்ட லொகேஷன், ஒரு தமிழ்நாடு இல்லை திருச்சியோ சம்திங் ஏதோ ஒரு லொகேஷன் நம்ம டார்கெட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கப்பூரில் இருந்துட்டு இங்கே வந்து மேரேஜ் பண்ணணும், ஏதோ பண்ணணும், இங்கேருந்து அது சிங்கப்பூரில் இருந்துட்டு சரி வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னுங்கிறப்ப அவங்க சர்ச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரியும். அப்போ நம்ம அவங்கள்ட்டேருந்து ஓகே சார் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசி ஒரு குறிப்பிட்ட கமிஷனில் செயல்பட்டு இருக்கலாம். ஓகே, நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டால் போதும். நம்மள்ட்ட கையில் பிஸ்னஸ் இருக்குன்னு தேவையே கிடையாது. நம்மள்ட்ட ஒரு கான்டாக்ட் இருந்தால் போதும். நம்ம உட்காந்து பிஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்கலாம். இங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட கமிஷன் என்ன வேணால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ கண்டிப்பாக அது ஃபுல்லாக சொல்லி தருவேன். இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட் எவ்வளோ பெரிய ஆள் என்ன எலான் மாஸ்காகவே இருந்தாலும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். வெப்சைட் வேணும். அவரை பற்றி வெப்சைட் இன்ஃபர்மேஷன் சர்ச் இன்ஜின் இல்லாமல் நம்ம யாரை பற்றி எதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே தானே? அதுக்கு தான் வெப்சைட் மஸ்ட்டு. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்கே வேணால் போய் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், என்ன வேணால் போய் படிச்சிருந்துருக்கலாம். பட் இது பேசிக்ஸ், இது தான் அடித்தளம். நீங்கள் இதே தெரியாமல் எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால தான் நான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எலான் மாஸ்கை பற்றி பார்ப்போமே. எலான் மாஸ்க் அது வேணாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரிச்சி பார்க்கலாம். என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். யார் யார் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இல்லை சும்மாவே யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, என்டர் பண்ணாச்சு. இப்போ நம்ம கொடுத்தது ஒரு சர்ச் இன்ஜினோட ஒரு ரிசல்ட்டுக்காக கேட்டிருக்கோம். இப்போ வந்து ஜஸ்டைல் ஃபஸ்ட்டு வராங்க. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட டீல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் இருக்கும். அதனால் அது ஃபஸ்ட்டு ஷோ ஆகுது. அடுத்து இந்தியா மார்ட்டில் வர்றாங்க. அவங்க யாருன்னா மால் வச்சுருக்கவங்கள தான் இருப்பாங்க முக்கால்வாசி. கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள தான் ஷோ பண்ணுவோம். மார்ட்ரிச்சா புலிக் கான்ஃபரன்ஸ் மால் பெஸ்ட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எஸ் அந்த மாதிரி தான். பட் நம்ம தேடுற ரிசல்ட் என்ன, இந்த ட்ரிச்சி.இன்ட் வெட்டிங் பிளானர் திருச்சி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இன். ஓகே, அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ கீழே ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஆட் வந்துருச்சு. அந்தளவுக்கு வெப்சைட் எதுவும் அவங்க சரியாக க்ரியேட் பண்ணல. இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இது பார்த்திங்களா, ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இமேஜ்லாம் கொடுத்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஷட்டர்ஷாக் நம்மகிட்ட ஏகப்பட்ட இமேஜஸ்லாம் இருக்குது, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு இல்லை பாருங்கள் வெப்சைட். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆகுறாங்க. அப்போ திருச்சி எவ்வளோ பெரிய ஊர், ஆனால் அந்த ஊருக்குள்ளே பாருங்களேன் ஒரு இதெல்லாம் கேப், நமக்கு கிடைக்கிற கேப் இந்த அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு நம்ம என்ன மாதிரி கீ கொடுத்து அதுக்கிட்டேருந்து காசும் வாங்கிக்கலாம், காசையும் உள்ள கொடுத்து விடலாம், காசை ஏமாந்து போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே தானே? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணி வந்தவங்க தான் இப்போ கூட அந்த அமேசான் அப்படி தான். அவங்க கூட அவங்களோட கேப் எங்கேருந்து கிடச்சிதுன்னா, அவங்க வந்து நல்லா இந்த ஸ்கேட்டிங் போர்டு ஆடுறவங்க, அதை அவங்க வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்க. அது இங்கே கிடைக்கல, எங்கே தேடினாலும் கிடைக்கல. அப்போ நம்ம ஏன் இதை எடுத்து நம்ம ஆன்லைனில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஷாஃபிஃபை அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட தான் ஷாஃபிஃபை. இந்த ஷாஃபிஃபை அதை பற்றி நான் நம்மள்ட்ட பேசலாம். அது ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் தான். ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். பட் அது கொஞ்சம் காசு கூட. அதை பற்றி பேசலாம், அதுக்கு நான் டிசிஷன் சொல்லலாம். ஓகே, நான் இது ஒரு எப்படிலாம் கேப் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரோம். இடையில ஃபஸ்ட்டு ஆட் வந்துருச்சு. இங்கே ஒரு ஆட், ஃபூடர் கூட இல்லை. நல்லா ரேங்க் ஆகுறாங்க ஃபஸ்ட்டில், ஆனால் பாருங்களேன். ஓகே, அடுத்து வந்து சைட் காட்டுது. இதுமே கேட்டது கூட அந்தளவுக்கு நல்லா இதாக இல்லை. இங்கே ஸ்க்ரோல் ஆகிற இமேஜ் ஓடிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேலே ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓகே, இந்த மூலம் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுட்டர் வந்துட்டாங்க, நேராக ஃபுட்டர் வந்துட்டாங்க. ஓகே, என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்கிறது ஃபுட்டர் வந்துட்டாங்க. கார் ரெண்டல், டூர் பேக்கேஜிங். ஓகே, இதெல்லாம் வந்து பார்க்கலாமா? அதர் பேபி ஹோம் கேர் வேணாம். நம்ம இந்த ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட் லைனில் வந்தனால ஹோம் டெக்கர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்கப்பா. இங்கே நிறையா கூட டைப் வச்சுருப்பாங்க போல். நம்ம பாருங்களேன், நம்ம ஒன்று தான் நினச்சோம். ஆக்சுவலி நம்ம என்ன வெட்டிங் பிளான் மட்டும் தான் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆக்சுவலி நான் சொன்ன ஒரு வே தான் அது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன கேப் கிடைக்கிறது இங்கே தான் நம்ம கற்றுக்கலாம். இப்போ இவங்கள்டேருந்து கூட நம்ம ஒரு கான்டாக்ட் வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி பண்ணுறீங்களா கூட கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணி நம்ம எஸ்இஓ பண்ணி நம்ம ஆர்கானிக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டா சரி, நம்ம நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே தானே? இதில் ஒரு நமக்கு கிடைக்கிற கேப்பு.
ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே தருக்காங்க பாருங்கள். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் போகிறோம். அதில் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோதான். ஹோமு, அவர் சர்வீஸ்க்குள்ள ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே தானே. இதுதான் மெனும்பாங்க. ப்ரைமரி மெனு, இது செகண்டரி மெனுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயே சொல்லியிருக்கலாமே. இங்கிலீஷ் ஓகே பார்க்கலாம். வெட்டிங் மேனேஜ்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி, பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், மேனேஜ் ரிஸ்க், ஃபேக்டர், ஃபேஷன், சேவ் டைம். ஓகே பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் சும்மா கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைப்பா கிளிக் ஆக மாட்டேது. பட்ஜெட் வில் பி கிரியேட்டட் பை அன் எக்ஸ்பீரியன்ஸ் இவென்ட் பிளானர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி கோஸ்ட் இன்வால்வ்டு. ஓகே அவங்க கூட அதுக்குள்ளே நான் நிறைய பேஜ் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். இது இல்லை அவ்வளோதான். அவங்களோட கண்டக்ட் கேட்டிருக்காங்க அவ்வளோதான். செம்ம கேப் இதெல்லாம். ஓகே தானே. நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பிளாகிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம பிடிச்ச மாதிரி நமக்கு பிஸ்னஸ்க்காக எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏகப்பட்ட கேப் இருக்குது. அந்த கேப்லாம் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா ஒரு WH கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். ஹவு டு மேக் பார்பிக் சிக்கன் கேட்போம். பார்பிக் சிக்கன் இன் அவுட்டோர் இன்டெப்த்தாக கேட்போம். இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது லாங் டெயில் கீவேர்ட். அப்போ நான் ஹவு டு மேக் பார்பிக் அப்படின்னு போட்டிருந்தா கூட அது கொஞ்சம் ஒரு ஷார்ட்டில் கீவேர்டு, அது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனால் நான் இன்டெப்த்தாக ஒன்று கேட்குறேன், இன்டோர். அப்போ இதுதான் எஸ்இஓ கண்டென்ட். இந்த மாதிரின்னா ஒரு சர்ச் பண்ணி நம்ம எஸ்இஎம்எஸில் போய் சர்ச் பண்ணி நம்ம வந்து இந்த கூகுளில் கொடுக்குறப்ப நமக்கு நமக்கு கொடுத்த கீயில் அவங்களுக்கு பக்காவாக ஒரு நமக்கு கேட்ட ரிசல்ட் வரும் பாருங்கள். தப்பாக எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன், சாரி. பார்பிக் சிக்கன் இன்னொரு ஓகே. எஃப்ஏக்கு வந்துடுது ஃபஸ்ட்டு. ஓகே இதிலலாம் அந்த மேப் வரல பார்த்தீங்களா. மேப்புக்கும் கண்டிப்பாக பெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலாம் கண்டிப்பாக. அது தெரிஞ்சுக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது. ஓகே எமிட்டமியார்த்தி. ஓகே இவங்க வந்து எந்த ஒரு பெய்ட் பண்ணாமல் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்துருக்காங்க. ஏகப்பட்ட ரெசிபி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆல் ரெசிபி ஒன்ஸ் அப் இன் செஃப் டவுன்ஷிப்பில். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு உள்ளவங்களை பார்க்கலாம். இது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல பயங்கரமாக பணம் புழக்கிற இடம் இது. ஏன்னா ஏகப்பட்ட ஆடும் வரும் பாருங்க. ஹெட்டர் அழகாக வச்சுருக்காங்க. ஹோமு, அபவுட் மீ, ஜேர்னி மீடியா அவங்களோட ஐக்கன் வச்சுருக்காங்க. ஆட் வந்துட்டு எஸ்சி ப்ளஸ் ஆட் வந்துட்டு பாருங்கள். ரைட் ஃப்ரீ. இது ஒன்றும் கிடையாது. நம்ம HTML லிங்க் வாங்கி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காலம் போட்டு அதுக்குள்ளே இந்த HTML லிங்க் பண்ணால் அழகாக வந்துடும். அவ்வளோதான். நம்ம இமேஜ் இந்த ஸ்க்ரோல் ஆகிறப்ப இமேஜ் வச்சிட்டோன்னா இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன், நேராக எஸ்இஎம்எஸோட லேண்டிங் பேஜுக்கு போயிடும். வந்துருச்சுல. ஒன்றும் கிடையாது. இந்த எஸ்இஎம்எஸ்ட்டை போய்ட்டு அவங்களோட அஃபிலியேட் லிங்க் வாங்கணும். இந்த அஃபிலியேட் லிங்க் நமக்கு இன்னும் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் குக்கீஸ் இருக்கும். அந்த குக்கீஸ் மூலியமாக இது வந்து இங்கே வந்து அந்த இடத்துல வாங்கும்போது நமக்கான ஒரு கமிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே தானே. எஸ்இஎம்எஸோட வந்துருச்சு. இங்கே பார்பிக் சிக்கனுக்கு எஸ்இஎம்எஸ்க்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா சம்மந்தப்படுத்திருக்கு இந்த சர்ச் இன்ஜின். ரைட்டு ஓகே. இடையில வீடியோலாம் ஓட்டுருக்க மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி லைட் வெயிட் டீம்னு சொல்கிறேன்னா ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் டக்குன்னு அது லோடிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க பேக்ரவுண்ட்லலாம் இந்த மாதிரியான கலர் யூஸ் பண்ணாமல் ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஏகப்பட்ட கண்டென்ட் உள்ள இருக்கும். இதை நான் எடுத்து வந்து அப்புறம் அதில் நம்ம எஸ்இஎம்எஸில் போட்டு வரலாம். எத்தனை பேஜஸ் வச்சுருக்காங்க, எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவோம். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ நம்ம கேட்டது பார்பிக் சிக்கன் ரெசிபி. இதில் அந்த அவுட்டோர் கண்டிப்பாக கீவேர்டு உள்ள இருந்திருக்கும். அதனால தான் கூகுள் சர்ச் இன்ஜின் இந்த ரேங்க் பண்ணி நம்மள்ட்ட உள்ள கொண்டு வந்திருக்கு. ஓகே எல்லாத்தையும் பற்றி சொல்லுது, என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே எஸ்இஎம்எஸ் நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலும் திரும்ப சொல்ல முடியாது பாருங்கள் அந்த கூகுள் சர்ச் இன்ஜின். ஓகே வர்றோம். இதில் வந்து கொஞ்சம் பின் பண்ணி இதை ஆட் வருது பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பிளாக் எழுதுறதுக்கான ஒரு முக்கிய நோக்கமே மணி சம்பாதிக்கிறது தான், காசு சம்பாதிக்கிறது தான். வேறு எந்த ஒரு நல்ல எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா நல்லது சொல்கிறவங்களாம் ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. நம்ம அதுவும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே ஏகப்பட்ட ஆடு, மேலே ஆடு, கீழே ஆடு, கண்டென்ட்டே படிக்க முடியாது இல்லையா. பார்த்துங்க இந்த மாதிரி நம்ம போய்ட்டு ரொம்பலாம் ஆடெலாம் கொடுத்துட்ருக்க வேணாம், சிம்பிளாக அழகாக பண்ணலாம். ஓகே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே இதுதான். இதில் வந்து அவங்க இது பிளாகிங், அவங்க ஃபுட் பிளாகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குரூப் ஆஃப் நம்பர்ஸாக இல்லை எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரில. ரெசிபி டெக்ஸ்ட்டில் போகலாம், என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜூஸை மேலே. ஓகே லன்ச், பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ், டின்னரு. அப்புறம் இந்த பக்கம் கீழே பாருங்கள் ஒரு ஆடு தான். பிரேக்ஃபாஸ்ட்டு, இட்லி எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு.
ஸ்டஃப்டு பர்த்தா. ஓகே, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா ரெசிபிகளையும் கண்டிப்பாக அந்த நேச்சர் ஸ்வாட்னர் எல்லாமே ஆடு, சுற்றி ஆடு தான். ஓகே, ஏகப்பட்ட பணம் புழங்குற இடம் அது. ஸோ பிளாகிங் எப்படி வேணால் எழுதலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா. எப்படி என்ன நம்ம இந்த கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கேற்ற ஐடியா தான்ப்பா இந்த கூகுள் கொடுக்கும். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு டொமைனா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, வேர்ட்ப்ரெஸ்னா என்ன, எலமெண்டர்னா என்ன, எப்படி ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது. ஈஸி தான், ட்ராக் அண்ட் ட்ராப் தான். கேன்வா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கற்றுங்க, ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ண கற்றுங்க. அது ட்ராப் அண்ட் ட்ராக் தான். அதை கற்றுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. அந்த நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ராப் அண்ட் ட்ராக் தான். வந்துருச்சு மொதல் கோடிங். இப்போலாம் அது எந்த ஒரு வேலையும் கிடையாது. ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட் இருக்குது, அதே மாதிரி எடுத்து போட்டு இருக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் வேலை பார்க்க போகிறது எஸ்இஓ கான்டாக்ட் பண்ண போகிறோம். பின்ன வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளோட நம்ம பிளாக் எழுத போகிறோம். அதுக்குள்ளேயே ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் இல்லைன்னா இ-காமர்ஸ் ஸ்டோர் சார்ந்து ஒரு பிளாக், அது சேர்ந்து ரெண்டுமே ஒரே வெப்சைட்டில் ஒரே டொமைன் நேமில் பண்ண போகிறோம். ஸோ நமக்கான ரெவென்யூவை நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டை போட்டு வேர்ட்ப்ரெஸ் அதெல்லாம் முடிச்சா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக யூடியூப் ஆட், இன்ஸ்டாகிராம் ஆட், வாட்ஸ்அப் ஆட் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம ஏகப்பட்டது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸும் நம்ம பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் எப்படின்னு கண்டிப்பாக சொல்லி தந்துடுவேன். அப்புறம் கண்டிப்பாக யூடியூப்பில் நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பேசலாம். அப்படி இல்லைனா ஃபேஸ் காட்டாமல் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறோம் உங்ககிட்ட. நம்மளும் இன்வென்டர்லேருந்து ஏகப்பட்ட வீடியோ எடுத்துக்கலாம். நீங்கள் பின்னாடி சாட் ஜிபிடி வச்சு நம்ம ஒரு நாளாக ஒரு குட்டி கதை கேட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்தா போதும். அது போக நம்ம பிராண்டுக்கும் கண்டிப்பாக பேசணும். கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு சேனல் வேணும். ஸோ these 3 are more important to our digital marketing. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன்